ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எஸ்கே கல்வி மையம் சேனலில் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் 2025 பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜுவாலஜியில் லெசன் பை லெசனாக நம்ம கொஸ்டின்ஸை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு 2 லெசனுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ 3rd லெசனுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இனப்பெருக்க நலன், சரிங்களா? இந்த இதில் வந்து மொத்தமாக ஒரு 15 கொஸ்டின்ஸை வந்து நம்ம எடுத்திருக்கோம், சரிங்களா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். கற்றலின் பொறுமை காலத்தால் அழியாது. இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி படிக்கும்போது பொறுமையாக, அதாவது கொஸ்டினை பொறுமையாக உள்வாங்கிக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது என்றைக்குமே மறக்காது. அதுதான் அதனுடைய பொருள். இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 கேட்டகரியில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஸ்டின் நம்பர் சொல்லுங்கள், நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. புக் பேக் கொஸ்டின்ஸை நம்ம நம்பரில் சொல்லலாம். புக் இன்சைட் கொஸ்டின்ஸை நம்ம எப்படி நம்பரில் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? நமக்கு புக் பேக் கொஸ்டின்ஸையும் புக் இன்சைடு கொஸ்டினையும் ஈக்குவலாக கேட்பாங்க எக்ஸாமில், சரிங்களா? அதனால் ஆப்ஷன் 1 வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. கேட்டகரி 2 என்ன பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிடிஎஃப் நம்ம சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ அந்த பிடிஎஃப் எடுத்து பார்ப்பீங்க? ஆஃப்டர் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் அப்போ முதல்ல ஒரு 2 days 3 daysக்கு முன்னாடி எடுத்து பார்ப்பீங்க. நீங்கள் அப்போ பார்க்கும்போது அந்த கொஸ்டின்ஸே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ இப்போ எப்படி அதற்கான ஆன்சர் உங்களால் மைண்டில் வச்சுக்க முடியும், சரிங்களா? அப்போ செகண்ட் கேட்டகரியும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. 3rd கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பொறுமையாக உள்வாங்கி அந்த கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணி அதற்கான ஆன்சரை கண்டுபிடிச்சி பொறுமையாக படித்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தான் 3rd கேட்டகரி. நீங்கள் ஃபஸ்ட் 2 கேட்டகரியில் இருக்க போகிறீங்களா அல்லது 3rd கேட்டகரிக்கு போக போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஸோ வாங்க நாம் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ZIFT மற்றும் ICSI விரிவாக்கம் தருக. கொஸ்டின் நம்பர் 2, கருக்கொலை மற்றும் சிசு கொலை வேறுபடுத்துக. கொஸ்டின் நம்பர் 3, முக்கிய பால்வினை நோய்களையும் அவற்றின் அறிகுறிகளையும் விளக்குக. கொஸ்டின் நம்பர் 4, பால்வினை நோய்கள் எவ்வாறு பரவுகின்றன. கொஸ்டின் நம்பர் 5, பால்வினை தொற்று நோய்களை தடுக்கும் முறைகளை எழுதுக. கொஸ்டின் 5 வந்து முக்கியமான கொஸ்டின். பால்வினை நோய்களை தடுக்கும் முறைகளை எழுதுக. கொஸ்டின் நம்பர் 6, GIFT முறையில் பெண் இனச்செல்கள் அண்ட நாளத்தினுள் இடமாற்றம் செய்யப்படுகின்றன. இனச்செல்கள் கருப்பைக்குள் இடமாற்றம் செய்தால் இதே முடிவு தோன்றுமா அப்படின்னு கேட்குறாங்க. வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 7, கருப்பை வாய் புற்றுநோய் என்றால் என்ன? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ்லாம் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 7லேருந்து புக் இன்சைட் கொஸ்டின்ஸ், சரிங்களா? கொஸ்டின் 8, GIFT ZIFT வேறுபடுத்துக. மலட்டுத்தன்மை என்றால் என்ன? மலட்டுத்தன்மைக்கான காரணங்கள். மேயர் ரோடான்ஸ்கி என்பது என்ன? ஃபோக்சோ சட்டம் என்பது என்ன? முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் அது. வாடகை தாய் என்றால் என்ன? சோதனை குழாய் குழந்தை என்றால் என்ன? கருத்தடை முறைகள் யாவை? பால்வினை நோய்கள் 5 எழுதுக. இவ்வளோதான் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸை நல்லா படிங்க. உங்களால் 100% ஸ்கோர் பண்ண முடியும். ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை முதல்ல படிச்சுட்டு ஆஃப்டர் நீங்கள் மற்ற கொஸ்டின்ஸை படிங்க, சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ்.